இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 2ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 6-9 மற்றும் அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அந்நாள்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரவேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 10,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார். தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோனத்தானிடமும் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார், ஆதலால் எச்சரிக்கையாய் இரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை, மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையவனாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். அதனால் ஆண்டவர் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 56. பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன்,
எதற்கும் நான் அஞ்சமாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்சமாட்டேன். கடவுளே, எனக்கு இறங்கியருளும். ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மிக பலர் என்னை ஆணவத்துடன் எதிர்த்து போராடுகின்றனர். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்சமாட்டேன். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்சமாட்டேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன். ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கின்றேன். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்சமாட்டேன். கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும்? கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். பல்லவி. கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்சமாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவில் இருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான், அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். கடவுளையே நம்பியுள்ளேன். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வகுப்பில் இருந்த ஒரு மாணவன் ஊன்றுகோல் பிடித்து நடப்பதை பார்த்த வகுப்பு தலைவன், நீ ஏன் ஊன்றுகோல் வைத்து நடக்கிறாய் என்றான். என்னால் சரியாக நடக்க முடியாது, அதனால்தான் ஊன்றுகோல் வைத்து நடக்கிறேன் என்றான் அந்த மாணவன். சரியாக நடக்க முடியாதா? அப்படி என்ன ஆயிற்று உனக்கு என்று வகுப்பு தலைவன் அடுத்த கேள்வியை கேட்க,
என்னுடைய கால் ஊனம் என்றான் அவன். எத்தனை ஆண்டுகளாக உன் கால் ஊனமாக இருக்கிறது என்று வகுப்பு தலைவன் மீண்டுமாக கேள்வி கேட்டபோது அவன், நான் பிறந்ததிலிருந்தே என் கால் ஊனமாகத்தான் இருக்கிறது என்று பொறுமையாக பதிலளித்தான். தொடர்ந்து வகுப்பு தலைவன் அவனிடம், பிறந்ததிலிருந்தே கால் ஊனம் என்கிறாய், அப்படி இருந்தும் உன்னை பார்க்கும்போது மிகுந்த உற்சாகத்தோடும் சிரித்த முகத்தோடும் இருக்கின்றாயே, அது எப்படி என்று கேட்டபோது, எனக்கு கால் மட்டும்தான் ஊனம், இதயம் நன்றாக இருக்கிறது என்று நம்பிக்கையோடு பதிலளித்தான் அவன். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் மாணவன் என் கால் ஊனமாயிருந்தால் என்ன, மற்ற எல்லாமும் நன்றாக இருக்கிறதே என்று நம்பிக்கையோடு இருந்தான். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது, கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன் என்கிறார். தாவீது இவ்வார்த்தை எத்தகைய சூழலில் உதிர்த்தார், இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். தாவீதின் வளர்ச்சி பிடிக்காமல் அவரை கொல்ல துணிகிறார் சவுல். இதை அறிய வரும் தாவீது சவுலிடமிருந்து தப்பித்து காத்து மன்னன் ஆக்கிஸிடம் தஞ்சம் அடைகின்றார். அவருக்கும் தாவீது யார் என தெரிய வர அவரிடமிருந்தும் தப்பித்து ஓடும் தாவீது கடைசியில் பெலிஸ்தியரிடம் பிடிபடுகின்றார். இத்தகைய சூழலில் பாடப்பட்டதுதான் திருப்பாடல் 56. கடவுள் தனக்கு இறங்க வேண்டும் என்று தொடங்கும் திருப்பாடல் 56 தனது அடிகள் சருகாதபடி ஆண்டவர் தன்னை காத்தார் என்று தாவீது பாடுவதாய் முடிகின்றது இத்திருப்பாடல். இதற்கு நடுவில்தான் தாவீது கடவுளையே நம்பியிருக்கிறேன், எதற்கும் அஞ்சினேன் என்கிறார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது ஆண்டவரை பெரிதும் நம்பினார். அவர் நம்பியது போலவே ஆண்டவர் அவரை எதிரிகளிடமிருந்து காத்திட்டார். நாமும் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது எதற்கும் அஞ்சிட தேவையில்லை. ஆண்டவர் தம் அடியார்களை ஆபத்துகளிடமிருந்து காத்திடுவார். ஆண்டவரின் நம்பிக்கை கொண்ட யாரும் எதற்கும் அஞ்சிட தேவையில்லை. நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், எல்லாமும் தன்னால் வரும். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடைய மாட்டான் என்று எரேமியா புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 16 எசாயா இறைவாக்கினர் கூறுவார். இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் மக்கள் நடுவில் அடைந்த பெயரும் புகழும் அடைந்தது அவரது தந்தைக்கு பிடிக்கவே இல்லை. இது பற்றி வின்ஸ்டன் சர்ச்சில் தன்னுடைய தி லாஸ்ட் லைன் என்ற நூலில் எழுதும்போது, நான் செங்கல் சூளையில் வேலை பார்ப்பவனாகவோ அஞ்சல்காரனாகவோ அல்லது ஒரு சிறிய கடையில் இடுப்பிடியாகவோ வேலை பார்த்திருந்தால் கூட என் தந்தைக்கு பிடித்திருக்கும். மாறாக நான் இங்கிலாந்தின் பிரதமராக இருந்து மக்கள் நடுவில் பெயரையும் புகழையும் பெற்றது என் தந்தைக்கு பிடிக்கவே இல்லை. அவர் ஏன் என் மேல் இவ்வளவு பொறாமைப்படுகின்றார் என்று எனக்கு தெரியவே இல்லை என்று எழுதுகிறார். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வின்ஸ்டன் சர்ச்சிலின் தந்தையைப் போலத்தான் இன்று பலருக்கும் தங்களோடு இருப்பவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் பொறாமைப்படுகிறார்கள்.
முதல் வாசகத்தில் தாவீதின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படும் சவுலை குறித்து வாசிக்கிறோம். பொறாமையினால் எவ்வளவு பெரிய அழிவு ஏற்படும் என்பது குறித்தும் அதற்கு மாற்றாக நாம் என்ன செய்வது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களை அச்சுறுத்திய கோலியாத்தை தாவீது கொன்ற பிறகு எல்லாரும் வீடு திரும்புகிறார்கள். அப்பொழுது நாட்டில் இருந்த பெண்கள், சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10,000 பேரை கொன்றார் என்று பாடுகின்றார்கள். இது சவுலின் உள்ளத்தில் பொறாமையை வளர்க்கிறது. சவுல் உண்மையிலேயே நல்லவராய் இருந்தால் தாவீது தன்னை விட சிறியவர், திறமையானவர், அதனால் அவருக்கு இந்த வாழ்த்து பொருத்தமானது என்று பெருந்தன்மையோடு நடந்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு நடந்து கொள்ளாமல் தாவீதை கொல்ல துணிகிறார். இதற்கு முற்றிலும் மாறாக சவுலின் மகனாக யோனாத்தன் தன் தந்தைக்கு பின் தான் நாட்டை ஆள வேண்டும் என்றிருந்தாலும் தாவீது அதற்கு முற்றிலும் பொருத்தமானவர் என்று அவரை தன் தந்தையிடம் பெருமையாக பேசி அவரது உயிரை காப்பாற்றுகின்றார். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு அடைந்த புகழைக் கண்டு பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரை கொல்ல வழி தேடிய போது சாதாரண மக்கள் பல இடங்களிலிருந்தும் அவரை தேடி வந்து அவரிடமிருந்து நலம் பெறுகிறார்கள். இதிலிருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். அது என்னவென்றால், எப்போதெல்லாம் நமக்குள் பொறாமை என்ற விதை முளைத்து வேரிடத் தொடங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நாம் அழிவினை சந்திக்கின்றோம் என்பதுதான். அதே நேரத்தில் ஒருவரை நாம் அங்கீகரிக்கின்ற போது நலம் பெறுகின்றோம். சாதாரண மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவரிடமிருந்து ஆசி பெற்றார்கள். எனவே நாம் பொறாமையை தவிர்த்து பாராட்டும் நல்ல மனத்துடன் வாழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஒரு சிறு புரி காட்டையே கொளுத்திவிடும், பொறாமை ஆளையே கொளுத்திவிடும். ஒருவரிடம் இருக்கும் திறமையை, நற்பண்பை பாராட்டுகின்றவரும் அந்த நற்பண்பில் வளர்கிறார். ஒருவரை மட்டம் தட்டுவதை விட்டுவிட்டு அங்கீகரிக்க கற்றுக்கொள்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆண்டோர் வாக்காக, பொறாமைப்படுவோர் மற்றவர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்களுக்கும் தீங்கு விளைவித்துக் கொள்கிறார்கள் என்பார் வில்லியம் பென் என்ற எழுத்தாளர். எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்மிடம் இருக்கும் பொறாமையை வேறறுத்து பிறரை பாராட்டும் நல்ல மனத்துடன் வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.